ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். நம் ஆண்டவரை நாம் என்ற நாளில் இந்த உயிர்த்தெழுந்த நாளில் கர்த்தரை பாடி மகிழ்ப்படுத்துவோமா? ஹல்லேலூயா. எனக்கு தெரியும் ஒவ்வொரு பிரச்சனையில நீங்கள் இருப்பீர்கள். ஆனால் எந்த பிரச்சனையுமே நீங்கள் பார்க்காதீங்க. ஆண்டவர் துதிக்கும் பொழுது உங்கள் குறைகள் எல்லாம் நிறைவாகும். ஹல்லேலூயா. கர்த்தர் உங்கள் குறைவுகள் எல்லாம் நிறைவாய் மாற்றுகிறதா இருக்கிறார். கர்த்தரை தேடுகிறவர்களுக்கு ஒரு நன்மை குறைபடாது என்று வேதம் கூறுகிறது. ஹல்லேலூயா. நம் ஆண்டவரை துதித்து பாடுவோம், பாடி மிகைப்படுத்துவோம். ஹல்லேலூயா. Thank you Jesus. Thank you Jesus. ஹல்லேலூயா. எந்த காலத்திலும் எந்த நேரத்திலும் நன்றியால் உம்மை நான் துதிப்பேன் என்கின்ற பாடலை நாம் உற்சாகமாய் கரங்களை தட்டி பாடுவோம். Thank you Jesus. ஹல்லேலூயா. எந்த காலத்திலும் எந்த நேரத்திலும் நன்றியால் உம்மை நான் துதிப்பேன். இயேசுவே உம்மை நான் துதிப்பேன், துதிப்பேன். எந்த வேளையிலும் துதிப்பேன். இயேசுவே உம்மை நான் துதிப்பேன், துதிப்பேன். எந்த வேளையிலும் துதிப்பேன். எந்த காலத்திலும் எந்த நேரத்திலும் நன்றியால் உம்மை நான் துதிப்பேன். இயேசுவே உம்மை நான் துதிப்பேன், துதிப்பேன். எந்த வேளையிலும் துதிப்பேன். இயேசுவே உம்மை நான் துதிப்பேன், துதிப்பேன். எந்த வேளையிலும் துதிப்பேன். ஆதியும் நீரே, அந்தமும் நீரே, ஜோதியும் நீரே, என் சொந்தமும் நீரே. ஆதியும் நீரே, அந்தமும் நீரே, ஜோதியும் நீரே, என் சொந்தமும் நீரே. எந்த காலத்திலும் எந்த நேரத்திலும் நன்றியால் உம்மை நான் துதிப்பேன். இயேசுவே உம்மை நான் துதிப்பேன், துதிப்பேன். எந்த வேளையிலும் துதிப்பேன். இயேசுவே உம்மை நான் துதிப்பேன், துதிப்பேன். எந்த வேளையிலும் துதிப்பேன். தாய் தந்தை நீரே, தாயும் நீரே, தாவரம் நீரே, எல்லாரும் நீரே. ஓ தாய் தந்தை நீரே, தாயும் நீரே, தாவரம் நீரே, எல்லாரும் நீரே. எந்த காலத்திலும் எந்த நேரத்திலும் நன்றியால் உம்மை நான் துதிப்பேன். இயேசுவே உம்மை நான் துதிப்பேன், துதிப்பேன். எந்த வேளையிலும் துதிப்பேன். இயேசுவே உம்மை நான் துதிப்பேன், துதிப்பேன். எந்த வேளையிலும் துதிப்பேன். வாழ்விலும் நீரே, தாழ்விலும் நீரே, வாதையும் நீரே, என் பாதையும் நீரே. ஓஹோ வாழ்விலும் நீரே, தாழ்விலும் நீரே, வாதையும் நீரே, என் பாதையும் நீரே. எந்த காலத்தில் எந்த நேரத்தில் நன்றியால் உம்மை நான் துதிப்பேன். இயேசுவே உம்மை நான் துதிப்பேன், துதிப்பேன். எந்த வேளையிலும் துதிப்பேன். இயேசுவே உம்மை நான் துதிப்பேன், துதிப்பேன். எந்த வேளையிலும் துதிப்பேன். வானிலும் நீரே, பூமியும் நீரே, ஆழியும் நீரே, என் ஆபத்தில் நீரே. வானிலும் நீரே, பூமியிலும் நீரே,
கர்த்தர் நல்லவர். நம் ஆண்டவரை நீங்கள் இருக்கிற இடத்திலே எழுந்திருந்து நம் ஆண்டவரை மகிமைப்படுத்துவோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம் கர்த்தர் நல்லவர். ஹல்லேலூயா. நம் கர்த்தரை நாம் துதிப்போம், துதிப்போம், எழுந்திருந்து துதிப்போம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. Thank you Jesus. ஹல்லேலூயா. கர்த்தாவே நல்லவர், நல்லவர், நல்லவர். ஹல்லேலூயா. நம் ஆண்டவர் துதிக்கு பாத்திரராக இருக்கிறார். துதியில் மாத்திரம் மாசம் நம் தேவனை நாம் தொடர்ந்து மகிமைப்படுத்துவோம். யாரும் மௌனமா இருக்காதீங்க. ஆராதனை வேளையிலே பரிசுத்தாவின் நம்மை ஆசீர்வதிக்கிறதில்லை. ஹல்லேலூயா. நம் பரிசுத்தாவின் ஆசீர்வதி கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. நம் ஆண்டவர் நமக்கு அவரே பலனும் ஆரோக்கியமா இருக்கிறார். ஹல்லேலூயா. நம் ஆண்டவர் நாம் துதிக்கும் பொழுது நமக்கு ஆண்டவர் பரலோகத்திலிருந்து நமக்கு பலன் கொடுக்கிறார். ஹல்லேலூயா. நம் ஆண்டவர் நல்லவர். ஹல்லேலூயா. நம் ஆண்டவர் நாம் துதித்துக் கொண்டே இருப்போம். ஹல்லேலூயா. எழுந்து துதிப்போம். அல்லது முழங்கால் படியிட்டு நீங்கள் துதியுங்கள். யாரும் படுத்துக்கொண்டு உட்கார்ந்து நீங்கள் ஆண்டவரை கனவீனம் பண்ணக்கூடாது. கர்த்தர் எல்லாவற்றுக்கும் அவர் கனமுள்ளவர். ஹல்லேலூயா. அவர் மேன்மை உள்ளவர். நம் ஆண்டவர் மேன்மை உள்ளவர், மகத்துவம் நிறைந்தவர். ஹல்லேலூயா. நம் ஆண்டவரை நாம் துதிப்போம். Thank you Jesus. ஹல்லேலூயா. துதித்து பாடிட பாத்திரமே துங்கவன் இயேசுவின் நாமமதே. துதித்து பாடிட பாத்திரமே துங்கவன் இயேசுவின் நாமமதே. துதிகளின் மத்தியில் வாசம் செய்யும் தூயனை நேயமாய் ஸ்தோத்திரிப்போமே. அற்புதமே அவர் நடத்துதலே, ஆனந்தமே பரமானந்தமே, நன்றியால் உள்ளமே நிஜம் போற்றிடுதே. அல்லேலூயா. துதி சாற்றிடுவோம். நன்றியால் உள்ளமே நிஜம் போற்றிடுதே. அல்லேலூயா. துதி சாற்றிடுவோம். கடந்த நாட்களில் கண்மணி போல் கருத்துடன் நம்மை காத்தாயே. கடந்த நாட்களில் கண்மணி போல் கருத்துடன் நம்மை காத்தாயே. கர்த்தரையே நம்பி ஜீவித்திட கிருபையும் நீங்களாக ஸ்தோத்திரிப்போமே. அற்புதமே அவர் நடத்துதலே, ஆனந்தமே பரமானந்தமே, நன்றியால் உள்ளமே நிஜம் போற்றிடுதே. அல்லேலூயா. துதி சாற்றிடுவோம். நன்றியால் உள்ளமே நிஜம் போற்றிடுதே. அல்லேலூயா. துதி சாற்றிடுவோம். அக்கினி ஊடாய் நடந்தாலும் ஆழியில் தண்ணீரை கடந்தாலும். அக்கினி ஊடாய் நடந்தாலும் ஆழியில் தண்ணீரை கடந்தாலும். சோதனையோ மிக பெருகினாலும் ஜெயம் நமக்கு இந்த ஸ்தோத்திரிப்போமே. அற்புதமே அவர் நடத்துதலே, ஆனந்தமே பரமானந்தமே, நன்றியால் உள்ளமே நிஜம் போற்றிடுதே. அல்லேலூயா. துதி சாற்றிடுவோம். நன்றியால் உள்ளமே நிஜம் போற்றிடுதே. அல்லேலூயா. துதி சாற்றிடுவோம்.
யாத்திரையில் இன்பரம் இயேசு நம்மோடிருப்பார். இந்த யாத்திரையில் இன்பரம் இயேசு நம்மோடிருப்பார். போகையிலும் நாம் வருகையிலும் புகலிடமானத சொத்தையிலும் அற்புதமே அவர் நடத்துதலே ஆனந்தமே பரமானந்தமே நன்றியால் உள்ளமே மிக போகிடுவே அல்லேலூயா துதி சாற்றிடுவோம் நன்றியால் உள்ளமே மிக போகிடுவே அல்லேலூயா துதி சாற்றிடுவோம். வார்த்தைகள் தீட்டிட வந்திடுவார் வாரும் என்றே அழைத்திடுவோம். வார்த்தைகள் தீட்டிட வந்திடுவார் வாரும் என்றே அழைத்திடுவோம். வானத்திலே ஒன்று சேர்த்திருந்தார் விரைவில் நெருங்கிட ஸ்தோத்தரிப்போமே. வானத்திலே ஒன்று சேர்த்திருந்தார் விரைவில் நெருங்கிட ஸ்தோத்தரிப்போமே. அவர் நடத்துதலே ஆனந்தமே பரமானந்தமே நன்றியாலுள்ளமே மிக பொங்கிடுவே அல்லேலூயா துதி சாற்றிடுவோம் நன்றியாலுள்ளமே மிக பொங்கிடுவே அல்லேலூயா துதி சாற்றிடுவோம் நன்றியாலுள்ளமே மிக பொங்கிடுவே அல்லேலூயா துதி சாற்றிடுவோம். துதித்து பாடிட பாத்திரரே உங்கவன் இயேசுவின் நாமமே. துதிகளின் மத்தியில் வாசம் செய்யும் தூயவனே ஸ்தோத்தரிப்போமே. அற்புதமே அவர் நடத்துதலே ஆனந்தமே பரமானந்தமே நன்றியாலுள்ளமே மிக போகிடுவே அல்லேலூயா துதி சாற்றிடுவோம் நன்றியாலுள்ளமே மிக போகிடுவே அல்லேலூயா துதி சாற்றிடுவோம். Thank you, Jesus. We worship you, Lord. Hallelujah. கர்த்தாவே நீங்கள் போதுமானவர் அதிகமானவராக இருக்கிறீர். உம்மை துதிக்கிறோம் 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 அப்பா. Hallelujah. 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 யாரும் மௌனமா இருக்காங்க. Hallelujah. நம்ம ஆண்டவரை கொஞ்ச நேரத்தை நம்ம துதிக்க போறோம். Hallelujah. அதுக்கப்புறம் உங்க வேலைகளை நீங்க செய்யலாம். Hallelujah. கர்த்தரை ஆராதிக்கிற வேலையில கர்த்தரை ஆராதிக்கக்கூடிய இந்த நேரத்தில் யாரும் உங்கள் சொந்த வேலையை செய்யாதீர்கள். ஹalleluya. கர்த்தரை நோக்கி பாருங்கள். உங்கள் பிள்ளைகளை கர்த்தருக்கு முன்பாக முழங்கால் படியிட செய்யுங்கள். ஹalleluya. குடும்பமாய் முழங்கால் படியிடுங்கள். குடும்பமாய் ஆண்டவரை ஆராதிக்க வேண்டும். ஹalleluya. இதுதான் ஆண்டவர் பிரியமாய் இருக்கிறார். ஹalleluya. யாரும் உங்கள் சொந்த வேலையை இந்த நேரத்தில் செய்ய வேண்டாம். ஹalleluya. கர்த்தரை ஆராதிக்கிற வேலை இது. ஹalleluya. பரிசுத்த ஆவியானவர் வீடுகளை தேடி வருகிறார். ஹalleluya. கர்த்தர் நல்லவர். ஹalleluya. உங்கள் குறைகள் எல்லாம் மாறப்போகிறது. ஹalleluya. ஒருவேளை உங்களுக்கு அரிசிப்பருப்பு எல்லாம் இல்லாமல் இருக்கலாம், கர்த்தர் உங்களுக்கு எல்லாம் கொடுப்பார். ஹalleluya. உங்களுக்கு ஒருவேளை பணம் இல்லாமல் இருக்கலாம், பணத்தை எல்லாம் சந்திக்கிற நம்ம ஆண்டவர். ஹalleluya. உங்கள் வீடுகளை தேடி வருகிறார். கர்த்தரை நான் தொடர்ந்து ஆராதிங்கள். ஹalleluya. யாரும் மௌனமா இருக்க வேண்டாம். ஹalleluya. Thank you Jesus. Hallelujah. Hallelujah. Oh நன்றி அப்பா. Hallelujah. 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 அன்பு கூறுவேன் இன்னும் அதிகமாய், ஆராதிப்பேன் இன்னும் ஆர்வமாய் என்கிற பாடலை பாடி ஆண்டவரை மகிமைப்படுத்துவோம். Thank you Jesus. Hallelujah. இன்னும் அதிகமா ஆராதிப்பேன் இன்னும் ஆர்வமா அன்பு கூறுவேன் இன்னும் அதிகமா ஆராதிப்பேன் இன்னும் ஆர்வமா
உம்மை முழு உள்ளத்தோடு ஆராதித்து, முழு பலத்தோடு அன்பு கூறுவேன். ஆராதனை 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 அன்பு கூறுவேன். இன்னும் அதிகமாக ஆராதிப்பேன். இன்னும் அன்பு கூறுவேன். இன்னும் அதிகமாக ஆராதிப்பேன். இன்னும் எபினேசரே, எபினேசரே, இதுவரையில் உதவியே. எபினேசரே, எபினேசரே, இதுவரையில் உதவியே. உதவியே, இதுவரையில் உதவியே. உம்மை முழு உள்ளத்தோடு ஆராதிப்பேன். முழு பலத்தோடு அன்பு கூறுவேன். ஆராதனை 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 அன்பு கூறுவேன். இன்னும் அதிகமாக ஆராதிப்பேன். இன்னும் மாறுமாக அன்பு கூறுவேன். இன்னும் அதிகமாக ஆராதிப்பேன். இன்னும் மாறுமாக எல்லோய் எல்லோய் என்னை கண்டீரே, நன்றியையா. எல்லோய் எல்லோய் என்னை கண்டீரே, நன்றியையா. என்னை கண்டீரே, நன்றியையா. என்னை கண்டீரே, நன்றியையா. உம்மை முழு உள்ளத்தோடு ஆராதிப்பேன். முழு பலத்தோடு அன்பு கூறுவேன். ஆராதனை 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 அன்பு கூறுவேன். இன்னும் அதிகமாக ஆராதிப்பேன். இன்னும் மாறுமாக யெகோவா ராஃபா, யெகோவா ராஃபா, சுகம் தந்தீரே, நன்றியையா. யெகோவா ராஃபா, யெகோவா ராஃபா, சுகம் தந்தீரே, நன்றியையா. சுகம் தந்தீரே, நன்றியையா. சுகம் தந்தீரே, நன்றியையா. உம்மை முழு உள்ளத்தோடு ஆராதிப்பேன். முழு பலத்தோடு அன்பு கூறுவேன். ஆராதனை 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 ஆராதனை
இன்னும் மாறமா உண்மை முழு உள்ளத்தோடு ஆராதிக்கு முழு வேலத்தோடு அன்பு கூறுவே ஆராதனை 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 ஆராதனை. Thank you, Jesus. Hallelujah. 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 தொடர்ந்து ஆண்டவரை மகிமைப்படுத்துவோம். நம் விண்ணப்பத்தை கேட்டு நம் கண்ணீரை துடைக்கிறவராக இருக்கிறார். Hallelujah. நமக்கு வேண்டியது எல்லாம் அவங்களுக்கு தெரியும். Hallelujah. எந்த வேலையில எப்ப தரணும் அவருக்கு தெரியும். Hallelujah. நீங்கள் எதற்கும் கவலைப்பட தேவையில்லை. Hallelujah. Hallelujah. Thank you, Jesus. Hallelujah. Hallelujah. ஆண்டவரே, என் விண்ணப்பத்தை கேட்பவரே, என் கண்ணீரை காண்பவரே, சுகம் தருபவரே, ஸ்தோத்திரம் என்று ஆண்டவரே நாம் பாடி மகிழ்ச்சிப்பட்டோம். Thank you, Jesus. Hallelujah. Hallelujah. Glory be Jesus. Hallelujah. ராஜா ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். எல்லாரும் ஆண்டவர் துதித்துக்கொண்டே இருப்போம். Hallelujah. என் விண்ணப்பத்தை கேட்பவரே, என் கண்ணீரை காண்பவரே, சுகம் தருபவரே, ஸ்தோத்திரம் இயேசையா. விண்ணப்பத்தை கேட்பவரே, என் கண்ணீரை காண்பவரே, சுகம் தருபவரே, ஏசையா. சுகம் தருபவரே, ஸ்தோத்திரம் ஏசையா. உம்மால் கூடும் எல்லாம் கூடும், உம்மால் கூடும் எல்லோரும் எல்லாம் கூடும், ஒரு வார்த்தை சொன்னால் போதும். உம்மால் கூடும் எல்லாம் கூடும், ஒரு வார்த்தை சொன்னால் போதும். ஐயா ஒரு வார்த்தை சொன்னால் போதும், ஐயா ஒரு வார்த்தை சொன்னால் போதும். விண்ணப்பத்தை கேட்பவரே, என் கண்ணீரை காண்பவரே, சுகம் தருபவரே, ஸ்தோத்திரம் ஏசையா. சுகம் தருபவரே, ஸ்தோத்திரம் ஏசையா. மனதுருகி கரம் நீட்டி அதிசயம் செய்பவரே, ஐயா மனதுருகி கரம் நீட்டி அதிசயம் செய்பவரே, ஐயா அதிசயம் செய்பவரே. எல்லோரும் ஐயா அதிசயம் செய்பவரே, என் விண்ணப்பத்தை கேட்பவரே, என் கண்ணீரை காண்பவரே, சுகம் தருபவரே, ஸ்தோத்திரம் ஏசையா. சுகம் தருபவரே, ஸ்தோத்திரம் ஏசையா. சித்தமுண்டு சுத்தமாக என்று சொல்லி சுகமாக்கினீ, ஐயா சித்தமுண்டு சுத்தமாக என்று சொல்லி சுகமாக்கினீ, ஐயா என்று சொல்லி சுகமாக்கினீ.
சுகம் தருபவரே ஸ்தோத்திரம் ஏசையா. குருடர்களை பார்க்க செய்தி, முடவர்களை நடக்க செய்தி. ஐயா குருடர்களை பார்க்க செய்தி, முடவர்களை நடக்க செய்தி. ஐயா முடவர்களை நடக்க செய்தி, ஐயா முடவர்களை நடக்க செய்தி. என் விண்ணப்பத்தை கேட்பவரே, என் கண்ணீரை காண்பவரே, சுகம் தருபவரே ஸ்தோத்திரம் ஏசையா. சுகம் தருபவரே ஸ்தோத்திரம் ஏசையா. உங்காயத்தால் சுகமானே, உங்காயத்தால் சுகமானே. ஒரு கோடி ஸ்தோத்திரமே, உமக்கு ஒரு கோடி ஸ்தோத்திரமே, உமக்கு ஒரு கோடி ஸ்தோத்திரமே, உமக்கு ஒரு கோடி ஸ்தோத்திரமே. உங்காயத்தால் சுகமானே, ஒரு கோடி ஸ்தோத்திரமே. ஐயா உங்காயத்தால் சுகமானே, ஒரு கோடி ஸ்தோத்திரமே. ஐயா ஒரு கோடி ஸ்தோத்திரமே, ஐயா ஒரு கோடி ஸ்தோத்திரமே. என் விண்ணப்பத்தை கேட்பவரே, என் கண்ணீரை காண்பவரே, சுகம் தருபவரே ஸ்தோத்திரம் ஏசையா. சுகம் தருபவரே ஸ்தோத்திரம் ஏசையா. Thank you, Jesus. ஆண்டவரே நல்ல உம்மை போல் ஒரு நல்ல தெய்வம் உலகத்திலே கர்த்தாவே எல்லாவற்றுக்கும் மேலான கர்த்தாவே உம்மை போற்று புகழ்கிற ராஜா. துதிக்கிற மத்தில வாசம் பண்ணுகிறவரே மத்தியோம். ஹalleluya. Thank you Jesus. நம்மை காக்கும் கரங்கள் நமக்கு உண்டு. ஹalleluya. நம்மை காக்கிறவர் உலகத்திலே தூங்குவதில்லை. ஹalleluya. நம் ஆண்டவரை நாம் புகழ்ந்து பாடுவோம். Thank you Jesus. ஹalleluya. காக்கும் கரங்கள் உண்டெனக்கு காத்திடுவார் கிருபையாலே. இந்த பாடலை நாம் யாவரும் கரங்கள் தட்டி மகிமைப்படுத்துவோம். ஹalleluya. ஹalleluya. Thank you Jesus. ஹalleluya. காக்கும் கரங்கள் உண்டெனக்கு காத்திடுவார் கிருபையாக. காக்கும் கரங்கள் உண்டெனக்கு காத்திடுவார் கிருபையாக. அல்லேலூயா பாடி பாடி அலைகளை நான் காத்திடுவேன். அல்லேலூயா பாடி பாடி அலைகளை நான் காத்திடுவேன். நம்புவேன் இயேசுவை, நம்புவேன் இயேசுவை, நம்புவேன் இயேசுவை, நம்புவேன் இயேசுவை. நிந்தனைகள் போராட்டம் வந்து நீதியின் தேவன் தாங்கினாரே. நிந்தனைகள் போராட்டம் வந்து நீதியின் தேவன் தாங்கினாரே. தேச கோடி
கற்பிடித்தார். காத்திருந்து பலனடைந்து கழுகு போல எழுப்பிடுவாய். காத்திருந்து பலனடைந்து கழுகு போல எழும்பிடுவாய். நம்புவேன் இயேசுவை, நம்புவேன் இயேசுவை, நம்புவேன் இயேசுவை, நம்புவேன் இயேசுவை. ஹalleluya. யாவரும் ஆண்டவரை துதிப்போம். எவ்வளவு நேரமாக நம் ஆண்டவரை துதிக்க நமக்கு ஒரு பாக்கியத்தை ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். ஹalleluya. எல்லாரும் ஒரு சந்தோஷம். ஹalleluya. எவ்வளவு நேரமாக நம் கர்த்தரை துதித்தோம். ஹalleluya. என்ன ஒரு மகிழ்ச்சி, யாருக்கும் கிடைக்காத ஒரு பாக்கியம். ஹalleluya. உலக மக்களுக்கு கிடைக்காத ஒரு பாக்கியத்தை நம் ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிறார். ஹalleluya. நம் ஆண்டவரை துதிப்போம். ஜெபிப்போம். கர்த்தாவே, இரக்கத்தில் ஐஸ்வர்யம் தேவனே, உம்முடைய காருண்யத்தினால் எங்களை பெரியவனாக்கியிருக்கிறார். சோத்திரம். கர்த்தாவே, உம்முடைய காருண்யத்தினால் எங்களை அணைத்துக் கொண்டிருக்காங்க. நன்றி. உம்முடைய கிருபினால் எங்களை போஷித்து வருகிற நன்றி தருகிறேன். சகல துணிகளை எல்லாம் கேசுவோம். இந்த ஆராதனையில கலந்து கொண்ட சபை மக்கள் ஒவ்வொருவரின் ஆசீர்வதிங்க. அவர் தேவையை சந்திங்க. ஆண்டவரே, இந்த லாக்டவுன் பீரியட் ஆண்டவரே, ஒருவேளை பணம் இல்லாமல் இருக்காங்க. நீர் எல்லாரும் யாருக்கு யாருக்கு என்னென்ன தேவைகள் உண்டோ எல்லாத்தையும் சந்திக்க உமாலையாக நீர் போஷிக்கிறவர், பாதுகாக்கிறவர், நீர் நடத்துகிறவரே. உம்மாலை நாங்கள் வாழ்கிறோம். உண்மை நம்பி இருக்கிறோம். உண்மை நம்பி இருக்கிறோம்ப்பா. நாங்கள் வெட்கப்பட்டு போவதில்லை. சகல துதிகள் நமக்கு எல்லாம் பேசுகிறோம். இப்பொழுது நீர் பேச போன வார்த்தைகளுக்கு நன்றி. இந்த ஊழியக்காரர் மறுத்து வெளிப்படுங்க. உயிர்த்தெழுந்த வல்லமில்லாத ஜீவனாலே பிதாவே. ஆமென். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஆமென். அருமையான ஒரு ஆராதனையை கர்த்தர் நமக்கு அருமையாக கொடுத்தார். விசேஷமாக இந்த நேரத்தில், இந்த வாரத்தில் பிறந்த நாள் திருமண நாள் இருந்தால் சொல்லுங்க, நம்ம சொல்லணும். இந்த வாரத்தில் பிறந்த நாள் திருமண நாள் சொல்லணும். ஏன் ஜோம் பண்ணுறோம்? ஆனால் இந்த ஆண்டில் பிரவேசிக்கிறோம். கர்த்தருடைய ஆசீர்வாதம். நீங்களா ஜோம் பண்ணுவீங்க. இருந்தாலும் சபையில் ஒரு ஊழியக்காரர் எல்லாரும் சேர்ந்து நீங்கள் பார்க்குற இந்த நிகழ்ச்சி எல்லாருமே சேர்ந்து உங்களுக்கு ஆசீர்வாதத்துக்காக ஆண்டரோடு சேர்ந்து ஜெபிக்க போகிறோம். சரியா? கண்களை முடுங்க. எல்லாரும் பிறந்த நாள் திருமண நாள் மட்டும் தயவுசெய்து எழுந்துருந்துங்க. இந்த வேலையில் எல்லாருக்கான வச்சோம். குழந்தைகளை எல்லாருமே எழுந்திருப்போம். நிச்சயமாக இந்த ஆண்டு நமக்கு ஆண்டவர் ஆசீர்வதினார். எப்படி தெரியுமா? ஏதோ இருள் பூமியும் காரும் சனங்களை மூடும், ஆனால் கர்த்தர் உண்மையில் உதிப்பார். நம்ம ஆண்டு ஆசீர்வதிக்கத்தக்கதாக இந்த ஆண்டு பிள்ளைகளுக்காக நம்ம வச்சோம். நல்ல ஆண்டவரே, நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம்ப்பா. ஆண்டவரே, இந்த அப்பா இந்த நாளில் பிறந்த நாள் திருமண நாள் ஆண்டவரே அப்பா ஸ்தோத்திரிக்கிறோம். கொண்டாடுகிற உடைய பிள்ளைகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே ஸ்தோத்திரிக்கிறோம். பிள்ளைகளை நீர் இந்த ஆண்டு ஆசீர்வதிக்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். அப்பா ஆண்டவரே, இந்த ஆண்டு முழுவதும் பிள்ளைகளுக்கு ஒரு நல்ல பாதுகாப்பை கொடுக்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, இந்த ஆண்டை நீங்கள் கரம் பிடித்து நடத்துக்கப்பா. வேதத்தில் பார்க்கிறோம், கர்த்தர் யோசேப்பு கூட இருந்தால் அவன் ஆண்டவரே காரியத்தில் மனுஷனாக. கர்த்தர் தாவீதோடு இருந்தால் அவன் நாளுக்கு நாள் விரித்தடைந்த. ஆண்டவரே, இந்த ஆண்டு முழுவதும் உடைய பிள்ளைகளோட நெருக்கோடு இருந்து எல்லா சத்துடைய கரங்களுக்கு விலைக்கு பாதுகாத்துக் கொள்ளும். ஆண்டவரை பிள்ளைகளை ஆசீர்வதிங்கப்பா. பிள்ளைகளை பலப்படுத்துங்க. ஆண்டவரே, இந்த ஆண்டு முழுவதும் ஒரு தகப்பன் தன் பிள்ளையை சுமப்பது போல நீங்கள் சுமந்து இந்த ஆண்டு முழுவதும் பிள்ளைகளை பாதுகாத்துக் கொள்ளுங்க. சத்துடைய எல்லா கிரிகளும் இயேசு நாமத்தால் உடைக்கிறோம். ஆண்டவரை கல்வாரி ரத்தத்தினால பிள்ளைகளை மூடி பாதுகாத்துக் கொள்ள முடியும். ஆயினங்கள் ஜெபிக்கிறோம். நீரை பொறுப்பட ராஜா, ஆசீர்வதிங்க. இயேசுவை நாங்கள் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனில் நல்ல பிதாவே. ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா, ஆமென். விசேஷமாக இந்த நாட்களில் நிறைய ப்ரோக்ராம் பண்ணணும்னு நினைக்கிறோம். ஆனால் எங்கள் ரொம்ப இந்த கொரோனா ஸ்ப்ரெட் ஆகிறதுனால நிறைய ப்ரோக்ராம் பண்ண முடியல. அதனால் ஜெபிங்க. ஆண்டவர் நாட்கள் இந்த கொரோனாவை சடனாக ஸ்டாப் பண்ணணும். நம்ம எல்லாருமே சபைக்கு வந்து ஆராதனை பண்ணணும். அது எல்லாருடைய விருப்பம். எல்லாரும் வாஞ்சிக்கிறாங்க. ஏன்னா நிறைய பேர்
இந்த இதை பார்க்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நிறைய பேருக்கு அது இல்லை, அதனால அவங்களுக்கு நிறைய நாள் இந்த கேப் மாதிரி இருக்குது. அதனால சிரிச்சிட்டு இருக்கோம். ஆண்டவர் ஆராதனை நடத்தத்தக்கதாக இந்த வாய்ப்பு உருவாக்கணும். கொரோனா சீக்கிரம் ஸ்டாப் பண்ணு. அதனால் அதுக்காக ஜெபம் பண்ணுங்க. சீக்கிரமாக அந்த ப்ரோக்ராம் நிறைய பண்ண வேண்டியது இருக்குது. அதுக்காக ஜெபம் பண்ணுங்க. விசேஷமாய் ஆண்டவர் இந்த நாளில் உங்களுக்கு எல்லாருமே தெரியும். ஈவன் நீங்கள் ஃபோன் ஆன் பண்ணால் கூட என்ன செய்கிறாங்க, தயவுசெய்து காவல்துறைக்கும் மெடிக்கல் உரைகளும் உதவி செய்யுங்க. நானா உதவி செய்யணும் ஜெபம் பண்ணணும், சரியா? அதனால் நீங்கள் ஒவ்வொரு நாளும் ஜெபிச்சுட்டு வரீங்க, இல்லைன்னு இல்லை. ஆனாலும் இந்த வேலையில் தயவுசெய்து காவல்துறைக்கு, அரசாங்கத்துக்கு, அதில் போய் பணிபுரியக்கூடியவங்களுக்கு ஜெபம் பண்ணணும். அவங்களுக்கு இருக்கிறவங்களுக்கு கொரோனா வந்துருக்கு. நீங்கள் பேப்பரை பார்த்துருக்கீங்க, நியூஸ் பார்க்குறீங்க. அதனால் ஆண்டோடைய பிள்ளை நாங்கள் ஜெபம் அதை ஸ்டாப் பண்ணலாம், சரியா? ஒரு நிமிஷம் தலைகள் தாழ்த்தி ஜெபம். நல்ல ஆண்டவரே, இந்த அருமையாக நல்ல வேலைக்கு சோத்திருக்கிறோம். கொரோனாவில் பாதிக்கப்பட்டிருக்கிற ஜனங்கள் பிள்ளைகளுக்கு ஆய்ச்சி அவங்க அங்கே ஹாஸ்பிட்டல் இருக்காங்க. அவங்களுக்கு தேவைகளை சந்திங்க. நல்ல சத்துள்ள ஆகாரங்களை கொடுங்க, நல்ல மெடிசனை கொடுத்து அவங்க சுகம் பெற்று வர ஆண்டவரே உதவி செய்வடியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். விசேஷமாய் ஆண்டவரே சோத்திருக்கிறோம். காவல்துறை இடத்திலேயே ஆண்டவர், காவல்துறை மெயினாக இருக்கிறவங்களுக்கு கொரோனா வந்திருக்குன்னு பேப்பரில் பார்க்குறோம். ஆண்டவரே அவங்க தப்பா இரவும் பகலும் ஆண்டவரே நேரங்களை பார்க்காதளவு மக்களை பாதுகாக்கிறாங்க. ஆண்டவரே தயவுசெய்து அப்பா அவர்களுக்கு நல்ல ஆண்டவரே வந்த அதிகாரிகளுக்கு சுகத்தை சீக்கிரமாக கொடுங்க. எந்த அதிகாரிகளுக்கும் மற்றும் ஆண்டவரே காவல்துறை பணிபுரிகிற ஒவ்வொருவருக்கும் அந்த கொரோனா எஃபெக்ட் வரக்கூடாது. ஆண்டவரை பாதுகாத்துக் கொடுங்க. விசேஷமாய் மருத்துவத்துறையில் இருக்கிற டாக்டர்கள் மற்றும் நர்ஸுகள் எல்லாரையும் பாதுகாத்துக் கொடுங்க. அவங்க ஆண்டவரே இரவும் பகலும் ஆண்டவரே அவர்களை காப்பாற்றுகிறார்கள். அவர்களுக்கு தேவையான மெடிசன் கொடுக்குறாங்க, தேவையான ஆலோசனை கொடுக்குறாங்க. ஆண்டவரே அவர்களுக்கு நல்ல கிருபை தந்து நல்ல பலனை கொடுக்கப்பா சோத்திருக்கிறோம். அவர்கள் ஆசீர்வதிங்க. மற்றவர்களுக்காக பிரயாசப்படுகிற உயர் அதிகாரிகள் மற்றும் ஆண்டவரே எங்களுடைய முதலமைச்சருக்காக, பிரதமருக்காக, எம்எல்ஏ எம்பிகளுக்காக நல்ல சட்டத்திட்டங்களை கொண்டு வந்து ஆண்டவரே இந்த விஷயப்படியாக நாங்கள் மக்களுக்கு பிரயோஜனமான சட்டத்திட்டங்களை கொண்டு வரும். ஆண்டவரை மக்களுக்கு பிரயோஜனமில்லாத திட்டங்கள் வேணாம். ஆண்டவரை அப்பா இந்த நேரத்தில் எல்லாரும் ஒருமனப்பட்டு அவருக்கு நல்ல ஆலோசனை தந்து இந்த கொரோனா எல்லாம் ஆண்டவர் வெளியேற்றுற வரைக்கும் ஆண்டவரே நம்முடைய கரம் போடுறது ஜனங்களுக்கும் அதிகாரிகளுக்கு எல்லாருக்கும் ஆண்டவரே கூட நல்ல ஆலோசனை சொல்லி வழிநடத்தும்படியாக வைக்கிறோம். நீரே மகிமையாக பெறப்படும் ஆசீர்வதிகள் இயேசுவை நாம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். அல்லேலூயா. விசேஷமாய் நீங்கள் காணிக்க சில பேர் தசமாக எடுத்து வச்சுருந்தாங்க. அதை எனக்கு கொடுத்தீங்க. நான் டென்னிஸ் பாஸ்டர்கிட்ட அதை கொடுத்துட்டேன். அதனால் ஒரு சில என்னுடைய பிள்ளைகள் பாஸ்டர் நான் இதை எடுத்து வச்சுருக்கேன், என்ன செய்கிறேன், நான் அதை ரிசீவ் பண்ணி பாஸ்டர்கிட்ட கொடுத்தேன். ஏன்னா நீங்கள் கொடுக்குற இந்த காணிக்கையும் இந்த தசமாங்களும் சபைக்கு எவ்வளவோ தேவைகள் உண்டு. இந்த நேரத்தில் ஊழியக்காரரும் ஊழிய செய்ய முடியாது. ஏன்னா அவங்களும் என்ன செய்யணும், எங்கேயும் போக முடியாது. அதனால் நீங்கள் கொடுக்குற அந்த காணிக்கை தசமாக அவங்களை சம்பளம் போகிறதுக்கு மற்றும் சபையினுடைய காரியங்களையும் நீங்கள் கொடுத்தது. மற்ற இந்த நேரங்களில் சில பேர் வேலைக்கு போக முடியல, அவங்களுக்கு அரிசி பருப்பு எல்லாம் எல்லாமே வாங்கி கொடுக்கறதுக்கு மற்ற செலவுகள் இருக்குது. ஏன்னா உங்களுக்கு கஷ்டமாக இருக்குது. ஏன்னா நீங்களும் வேலைக்கு போக முடியாது, இருக்கிறது ரொம்ப கஷ்டமாக பண்ணணும். ஆனாலும் விதைக்கிறோம், நீங்கள் உற்சாகமாக கொடுங்க. யாராவது காணிக்கையில் இருந்தால் ஏன்னா சபையினுடைய தேவைகளுக்காக அதை பயன்படுத்தணும். அதனால் இன்னும் கஷ்டப்படுற குடும்பங்களுக்கு இன்னும் செய்யணும்னு விருப்பப்படுறோம். அதனால் இன்னும் அவங்களுக்கு வேலைக்கு போக முடியாது, அவங்க சாப்பிடணும், நல்லா சாப்பிடணும், பிள்ளைகளுக்கு அதுக்கு நல்ல ஆகாரம் கொடுக்கணும். அதுக்காக நீங்கள் கொடுக்குற ஒரு காணிக்கை வீணாகல, எல்லாத்தையும் புரோஜனமாக பயன்படுத்துகிறோம். அதனால் இந்த நேரத்தில் நம்ம கத்தரை கண்டு காணிக்க கொடுங்க. மனுஷனுக்குன்னு வேலைக்கு வேணால் கத்தரை கண்டு நம்ம ஒரு பாடலை பாடும் பொழுது நீங்கள் வீட்டில் இருக்கீங்க, நிச்சயமாக கத்தருக்கு உற்சாகம் இதுவரை கொடுத்துட்ருக்கீங்க. அதனால் நீங்கள் காணிக்கையினால கத்தரை இந்த ஊழியத்தை தாங்கிட்டு இருக்கீங்க. இந்த கஷ்டமான நேரத்தில் நீங்கள் உதவுற ஒவ்வொரு காணிக்கையும் அது வேலையபிள். மற்ற நேரங்கள் இந்த நேரத்தில் உதவுற காணிக்க ஊழியக்காரர்கள் மற்ற சபையில் இருக்கிற விசுவாசியம் மற்றும் எல்லா காரியங்களுக்கு இதை பயன்படுத்திட்டு இருக்கோம். அதனால் தேவையுள்ள சடங்குகளுக்காக இதை பயன்படுத்தணும். அதனால் தயவுசெய்து கத்தர்கிட்ட அதிக சிறுத்துறையோட பெருசாக ஆண்டவர் ஆசிரியர் காணிக்க பாடலாம். மத்தியில் இருக்கிற வசந்தை கடந்து காணிக்க பாடல பாடுவாங்க. நீங்கள் கத்தர்கிட்ட நீங்கள் உற்சாகமாக என்ன எடுத்து வச்சுருக்கீங்களோ அதை கத்தர்கிட்ட நீங்கள் இல்லத்தில் எடுத்து வைங்க. அதை கத்தர்கிட்ட நீங்கள் வதைங்க, கத்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. காணிக்க பாடலுக்காக நேர கடைசி காணிப்பாட வசந்தை அவர் கடந்து பாடுவாங்க. நாம் யாரும் கத்தர்கிட்ட காணிக்கிறது.
என் இயேசு ராஜா சாரோனின் ரோஜா உம் கிருபை தந்தால போதும். என் இயேசு ராஜா சாரோனின் ரோஜா உம் கிருபை தந்தால போதும். என் இயேசு ராஜா சாரோனின் ரோஜா உம் கிருபை தந்தால போதும். அலைமோதும் வாழ்க்கை அலையாமல் செல்ல உம் கிருபை முன் செல்ல அருளும். அலைமோதும் வாழ்க்கை அலையாமல் செல்ல உம் கிருபை முன் செல்ல அருளும். என் இயேசு ராஜா சாரோனின் ரோஜா உம் கிருபை தந்தால போதும். என் இயேசு ராஜா சாரோனின் ரோஜா உம் கிருபை தந்தால போதும். அலைமோதும் வாழ்க்கை அலையாமல் செல்ல உம் கிருபை முன் செல்ல அருளும். அலைமோதும் வாழ்க்கை அலையாமல் செல்ல உம் கிருபை முன் செல்ல அருளும். கடலில் வாழ்வு கலங்கும் என் படகில் கடலில் வாழ்வு கலங்கும் என் படகில் சுத்தால் பிடித்து நடக்கும் என் தேவா. கடலில் வாழ்வு கலங்கும் என் படகில் சுத்தால் பிடித்து நடக்கும் என் தேவா. கடலினை கண்டித்த கர்த்தரல்லவோ கடவாத எல்லை என் வாழ்வு. கடலினை கண்டித்த கர்த்தர் நீரல்லவோ கடவாத எல்லை என் வாழ்வு. என் இயேசு ராஜா சாரோனின் ரோஜா உம் கிருபை தந்தால போதும். என் இயேசு ராஜா சாரோனின் ரோஜா உம் கிருபை தந்தால போதும். அலைமோதும் வாழ்க்கை அலையாமல் செல்ல உம் கிருபை முன் செல்ல அருளும். அலைமோதும் வாழ்க்கை அலையாமல் செல்ல உம் கிருபை முன் செல்ல அருளும். இது காற்று வீச எதிர்ப்போரும் பேச இது காற்று வீச என்னை எதிர்ப்போரும் பேச என்னோடு இருப்பவர் பெரியவர் நீரே. இது காற்று வீச என்னை எதிர்ப்போரும் பேச என்னோடு இருப்பவர் பெரியவர் நீரே. இயேசுவே யாத்திரையில் கரை சேர்க்கும் தேவன் என் ஜீவப்படையில் நங்கூரம். இயேசுவே யாத்திரையில் கரை சேர்க்கும் தெய்வம் நீ. என் ஜீவப்படையில் நங்கூரம். என் இயேசு ராஜா சாரோனின் ரோஜா உம் கிருபை தந்தால போதும். என் இயேசு ராஜா சாரோனின் ரோஜா உம் கிருபை தந்தால போதும். அலைமோதும் வாழ்க்கை அலையாமல் செல்ல உம் கிருபை முன் செல்ல
அலைமோதும் வாழ்க்கை அலையாமல் செல்ல உன் கிருபை முன் செல்ல. Thank you, Jesus. அல்லேலூயா, அல்லேலூயா. விசேஷமாய் தேவனுடைய பிள்ளைகளை கொடுத்த காணிக்காகவும் வெளிப்படையான தேவனுடைய வார்த்தைக்காகவும் அமைச்சார். அன்புள்ள ஆண்டவரே, நன்றியோடு சொத்து உற்சாகமாய் கொடுக்கறதுக்கு கத்தப்பிரியமாய் அதப்பா தேவைகள் அநேகம் இந்த வேலையில கத்தாவினுடைய பிள்ளைகள் உமக்கு காணிக்கைகளையும் தசம்பாங்களையும் இந்த வேலையில ஆண்டவரே கொடுக்கிற முறை பிள்ளைகளை ஆசீர்வதிங்கப்பா. ஆண்டவரே, அந்த விதவை தன்னிடத்தில் இந்த கொஞ்சமாகவும் கொஞ்சம் எடுத்து அவளுக்கு கொடுத்தபடினால பஞ்சகாலம் முடிகிற வரைக்கும் அவளுக்கு எந்த குறையும் இல்லப்பா. ஆண்டவரே, உமக்கு நல்ல உண்மைகளாய் பிள்ளைகள் கொடுத்த இந்த காணிக்கை தசம்பாங்களை கத்திர ஆசீர்வதித்து ஆண்டவரே ஒன்றுக்கு ஒரு பல மடங்காய் ஆசீர்வதித்து தாருப்பா. விசேஷமாய் இந்த நாள் தேவனுடைய வார்த்தை கத்திர ஆசீர்வதித்து தான் பிள்ளைகளுக்கு ஆண்டவரே நீர் பேசும். ஆண்டவரே, வார்த்தையை பேசுவது ஆசிரியை மறைத்து நீர் வெளிப்படபடியாய் நீங்கள் செபிக்கும் வார்த்தையை ஆசீர்வதித்தாங்க. காணிகள் பதிலே கத்திர ஆசீர்வதித்து பிள்ளைகள் திரளாய் கொடுக்க சீக்கிரமாக இந்த கொரோனா ஸ்டாப் பிள்ளைகள் வேலைக்கு போன பிள்ளைகள் நிறைவாக சம்பாதிக்க கத்திரக்கடவுள் உற்சாகமாக அதிகமாய் கொடுக்கணும். கொடுத்த ஒன்று கொடுத்த காணிக்கையில் பலபலமாய் ஆசீர்வதித்தார்கள். புறப்படும் ஆசீர்வதியும் இயேசுவை நாம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா, ஆமென். இந்த நாள் நாம் தேவனுடைய வார்த்தைக்கு நேரம் கடந்து போகிறோம். தேவனுடைய வார்த்தையை இன்று அடியெடுக்க அந்த வாய்ப்பு கிடைச்சிருக்கு. அதனால தேவனுடைய வார்த்தை நம்ம பயிர்ந்து கொள்ள போகிறோம். அதனால் நம்ம தேவனுடைய வார்த்தைக்கு நம்ம கடந்து போவோம். சரி, அல்லேலூயா, ஆமென். இந்த ஞாயிறு ஆராதனை அருமையாக கவனித்தோம். தேவனுடைய வார்த்தைக்கு நிறைய நம்ம கவனிச்சோம். இந்த நாள் கத்து நம்மோடு பேசணும். ஆண்டவர் இந்த நாள் நம்மோடு இடைப்படணும். இந்த ஞாயிற்றுக்கிழமை ஆண்டோடைய வார்த்தையை நம்ம எதிர்பார்க்கணும். கத்தர் இந்த வாரம் முழுவதும் இந்த வார்த்தை நம்மோடு இடைப்படணும். அதுக்காக நம்ம தலைகள் வாழ்த்தி சொன்னோம். நம்ம ஆண்டவரே நன்றியோடு சோதரிக்கிறோம். ஆண்டவரே, இந்த நாள் ஆண்டவரே வார்த்தை நிறைகள் ஆசீர்வதித்தார். ஆண்டவரே, உடைய பிள்ளைகள் ஆண்டவரே சோதரிக்கிறோமே. இந்த ஞாயிற்றுக்கிழமை கத்தர் என்னோட பேச வேண்டுமே, ஆண்டவரை என்னோடு இடைபெற வேண்டுமே என்று சொல்லி அவரோடு சமூகத்தில் ஆண்டவரே நாங்கள் காத்திருக்கிறோம் ஐயா. ஆண்டவரை எங்களோட பேசும்படியாய் செபிக்கிறோம். எங்களை ஆவியானவர் மறைத்து உங்களுடைய பிள்ளையோடு இடைபெறும்படியாய் நாங்கள் செபிக்கிறோம் ஐயா. ஆண்டவரே, வார்த்தையை ஆசீர்வதித்தார். ஆவியானவர் எங்களோட பேசி இடைபெறும்படியாய் நாங்கள் செபிக்கிறோம். இயேசுவை நாம ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த நாட்களில் நாம் அடைக்கப்படுதல் புறப்படுதலை குறித்து நம்ம தியானிச்சு கொண்டிருக்கிறோம். அதனால நம்ம இந்த நாட்களில் நம்ம என்ன செய்யணும், எல்லா இடத்துல பார்த்தீங்கன்னா லாக்டவுன், எப்படா லாக்டவுன் ஓப்பன் ஆகும், எப்படா நம்ம வெளியே போகலாம், எல்லாம் செய்யலாம், எல்லா இடத்துல நம்ம விருப்பப்படுறோம். ஆனால் வேதத்தில் அதனால நமக்கு என்ன செய்யுது, நன்மைகள் உண்டு. நம்ம அந்த ஆண்டவர் சொல்கிற காலங்கள் வரைக்கும் அடைக்கப்படணும், ஆண்டவர் சொல்கிற நேரத்தில் புறப்படணும். அப்படி செய்யும்போது நமக்கு எந்த தீமையும் வராது. அல்லேலூயா, அல்லேலூயா, ஆமென். அதனால நம்ம வேதத்திலிருந்து ஒரு சில பயிர்களுக்கு நாளை தியானிப்போம். யாத்ராகமம் 14ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம் வேதத்தில் நம்ம எடுக்கிறோம். யாத்ராகமம் 14ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். அப்பொழுது பார்வோன் இஸ்ரவேல் புத்திரரை குறித்து அவர்கள் தேசத்திலே திகைத்து திரிகிறார்கள், வனாந்திரம் அவர்களை அடைத்து போட்டது என்று சொல்லுவார். அடைத்து போட்டது, அடைக்கிறது, அடைத்து போட்டது என்று சொல்லுவான். ஆமாம், இந்த சைடு என்ன செய்கிறாங்க, ஜனங்கள் எகிப்திலிருந்து புறப்பட்டு வர்றாங்க. எங்கே போடுறாங்க, நல்லா பாதை வழியாக போயிருந்தா பரவாயில்ல, அங்கே செங்கல் நிற்குது. இங்கேயும் போக முடியல, அங்கேயும் போக முடியல. என்ன செய்யுது, அடைக்கப்பட்டு கிடக்கிறாங்க. இப்போ பார்வன் பார்க்குறா, இந்த ஜனங்கள் அடைக்கப்பட்டு கிடக்கிறாங்க. ஏன்னா இனி அந்த ஜனங்கள் போகிறதுக்கு வழி இல்லை. அதனால இந்த ஜனங்களை திரும்ப கொண்டு வந்துடுறாங்க. எனவே காலங்களில் நமக்கு அடிமையாக இருந்தாங்க, இனிமேல் அவங்களை விடவே கூடாதுன்னு என்ன செய்கிறாங்க, அவங்க என்ன செய்கிறாங்கன்னா அவங்க போயிட்டு என்ன செய்கிறாங்க, அந்த ஜனங்களை திரும்ப நம்ம எகிப்து கொண்டு வந்துடலான்னு போகிறாங்க. அல்லேலூயா. முன்னாடி அங்கேயும் போக முடியல, இங்கேயும் போக முடியல. பின்னாடி பார்த்தா பாறை கொண்டு சேர, முன்னாடி பார்த்தா செங்கடல், இங்கேயும் போல அடைக்கப்பட்டது. அல்லேலூயா, அல்லேலூயா. ஒன்றுமே செய்ய முடியலப்பா. ஆமாம், இந்த லாக்டவுன் காலத்தில் சில சொல்ல எதுவுமே செய்ய முடியல. ஆமாம், எதுவுமே செய்ய முடியும், எதுவுமே செய்ய முடியாம ஆண்டவர் என்ன சொன்னாரு, எல்லாரும் புலம்புறாங்க. என்ன புலம்புறாங்க, இங்கேயும் நாங்கள்
எகிப்திலே இருந்தா உயிரோட படைச்சிருப்போம். இந்த வனாந்தரத்துல கொண்டு வந்து எங்களை சாகரிக்க பார்க்கிறோம். இங்க பார்த்தா செங்கடல், அந்த சைடே போக முடியாது. எல்லாம் புலம்புறோம். இந்த நாட்கள் நேரத்துல எல்லாம் நம்ம என்ன செய்யறோம்? புலம்புறோம். இங்கேயும் போக முடியல, இங்கேயும் போக முடியல, எந்த வேலையும் செய்ய முடியல. எல்லாம் நம்ம என்ன செய்யறோம்? புலம்புறோம். எல்லாரும் மோசம் எனக்கு முறுமுறுக்கிறாங்க. வரேன் வந்து மோசம் என்ன சொல்றாரு? என்ன ஆண்டவர் என்ன சொல்றாரு? சும்மா. ஆண்டவர் என்ன சொல்றாரு? அருமையா சும்மா கத்தர்களுக்கு ஆகியதான் பண்ணுவார். அல்லேலூயா, அல்லேலூயா. அருமையா பாருங்க. எல்லாம் அடைக்கப்பட்ட நேரத்தில் நாம் என்ன செய்யறோம்? முறுமுறுக்கிறோம். அடைக்கப்பட்டது எதுக்காக? என்ன செய்யுது? எல்லாம் என்ன செய்யறோம்? முறுமுறுக்கிறோம். என்ன செய்யற? எல்லாமே முறுமுறுக்கிறோம். அதுல பாருங்க, யாத்ராமம் 14ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். அவருடைய எல்லா ராணுவத்தாலும் நாம் மகிமைப்படும். ஏன் ஆண்டவர் அடைக்கிறாரு? ஏன் நம்முடைய வாழ்க்கையில தேவன் வந்து என்ன செய்யறாரு? அந்த வழியை அடைக்கிறாரு. ஏன்னா அவனுடைய எல்லா ராணுவத்தாலும் மகிமைப்படுவேன். அவனுடைய எல்லா ராணுவத்தாலும் ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில் ஒரு பகுதி அடைக்கிறாருன்னா, ஆண்டவர் ஏதோ ஒரு காரியம் நம்முடைய வாழ்க்கையில செய்து ஆண்டவர் நம்ம என்ன செய்யுது? நம் மூலமா அவருடைய நாமம் மகிமைப்படும். அதுக்கு அடைக்கிறார். அடுத்த இந்த சைடு செங்கலும் இந்த சைடு பார்வனுடைய சேனைகளை கொடுக்கிறாரு. 2 பேர் என்ன செய்யறாங்க? 2 பேர் 2 சைடு அடைக்கப்படுது. 2 சைடு தேவன் அனுமதிக்கிறாரு. ஏன் செங்கல் நாம வேற பகுதியில் செஞ்சு போயிருக்கலாமே? இல்லை, அவருடைய நாமம் மகிமைப்படும். இந்த அடைக்கப்பட்ட நாட்களையும் தேவனுடைய நாமம் நம்மள மகிமைப்படும். இதனை விசுவாசம். ஆண்டவர் அவருடைய நாமம் மகிமைப்படும். ஆண்டவர் சொல்றாரு, அவருடைய ராணுவத்தால மகிமைப்படுங்க. பின்னாடி என்ன செய்யுது? வருது வந்து என்ன செய்யுது? நீங்க எல்லாம் என்ன பாக்குறீங்க? அதுவே என்ன செய்யுது? செங்கல்ல எல்லாம் வழி அடைக்கப்படுது. அடைக்கப்பட்ட பயம், அடைக்கப்பட்ட பயம் என்ன செய்யுது? ஆமா, இந்த அடைக்கப்பட்ட நாட்கள எத்தனை ஜனங்கள் உள்ளுக்குள்ள பயம் இருக்கிறாங்க. என்ன சம்பவிக்க போகுது? என்ன நடக்க போகுதுன்னு பயம். சிஸ்டர்கள் என்ன செஞ்சாங்க? உள்ளுக்குள்ள என்ன செஞ்சாங்க? கதவு அடைக்கப்பட்டு உள்ளுக்குள்ள பயத்தோட இருந்தாங்க. ஆண்டவர் பிரேயர் சொன்னாரு, சமாதானம். அல்லேலூயா. தேவனுடைய நாமம் மகிமைப்படுங்க. அடைக்கப்படுகிற நாட்களை நாம செய்ய வேண்டியது, கர்த்தாவே நீ செய்வீங்கப்பா, நீங்க ஒரு வழியை எங்களுக்கு ஆயத்தப்படுத்துவீங்கப்பா. ஆமா, ஆண்டவருக்கு முன்னாடியே செங்கலுக்கு ஒரு பெரிய பாதி உண்டாக்கி வச்சார். ஆமா, நாம செய்ய வேண்டியது ஆண்டவருடைய சமூகத்தில் காத்திருக்கிறது. ஆனா இந்த ஜனங்க என்ன செய்றாங்க? முறுமுறுக்கிறாங்க. மோசையை பார்த்து முறுமுறுக்கிறாங்க. இது அப்படிதான் செய்யலாம். இந்த நாட்கள் பின் அப்படி இல்லை. நம்ம முறுமுறுக்க வேண்டிய காலம் இல்லை. தேவனுடைய சமூகத்தில் இருந்து தேவனுடைய செய்களை நம்ம பார்த்து வெயிட் பண்ணும்போது தேவனுடைய மகிமை உன்னுடைய குடும்பத்திலையும் உன்னுடைய வாழ்க்கையிலும் அது வெளிப்பட ஆரம்பிக்கும். அல்லேலூயா, அல்லேலூயா, ஆமென். ஆண்டவர் என்ன செய்யாரு? அந்த இடத்துல சின்னங்கள் என்ன செய்யறது? எல்லாம் அடைக்கப்பட்டு இருக்கும் போது, எல்லாம் அடைக்கப்பட்டுருச்சு, என்ன செய்ய? அவருடைய நாமம் மகிமைப்படும். அல்லேலூயா, அல்லேலூயா, ஆமென், ஆமென். இஸ்ரவேல் 14ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். யாத்ராமம் 14ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். இஸ்ரவேல் புத்திரர் பலத்த கையுடன் புறப்பட்டு போனார்கள். இஸ்ரவேலர் பலத்த கையுடன் புறப்பட்டு போனார்கள். அல்லேலூயா, 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 ஆமென், அல்லேலூயா. புறப்பட்டு பாருங்க, செங்கலுக்குள்ள உள்ளுக்குள்ள என்ன செய்யுது? அடைக்கப்பட்டிருக்கு. இங்கேயே அடைக்கப்பட்டிருக்கு. இப்ப தேவன் என்ன செஞ்சாரு? இப்ப செங்கலை ஓபன் பண்ண புறப்பட்டு போறாங்க. இப்படி நம்முடைய ஆண்டவர் பெரிய காரியங்கள் நம்ம செய்ய போறாங்க. இந்த லாக்டவுன் போன காலத்துல நீ கத்தருக்குள்ள அடங்கி இருந்த உன்னுடைய வாழ்க்கையில ஆண்டவர் பெரிய காரியங்களை செய்து உன் மூலமா தேவன் மகிமைப்படுவார். லாக்டவுன் காரியங்களை நீ நினைக்காது. உலகத்தவங்க ஐயோ என்ன பண்ற, எது பண்றது, இப்படி இருக்கு, பயந்து போய் உலகத்தவங்க கூட இருக்காது. நீ திடனாகும். உனக்கு உன்னுடைய மூலமா ஆண்டவர் மகிமைப்பட போறாரு. உனக்கு ஒரு அற்புதத்தை ஆண்டவரே செய்வார். நீ விசுவாசிச்சா எந்த செங்கல் போல பிரச்சனை எது வந்தாலும் பயப்படாது. உனக்கு முன்னாடி அந்த செங்கல் கூட ஒரு பாதி உண்டாக்கி இஷ்டம். அல்லேலூயா. அந்த செங்கல் பலந்து போனபடினால அது அருமையா போனாங்க. பின்னாடி வந்து என்ன செய்யுது? பின்னாடி வந்து எகிப்தினுடைய ராணுவம் எல்லாத்தையும் க்ளோஸ் ஆகி ஒருவன் வேலையில பாக்குறீங்க, ஒருவன் ராணுவத்துல ஒருவன் படைக்கல, எல்லாருக்கும் வச்சு. அல்லேலூயா, அல்லேலூயா. எது பின் தொடர்ந்து எது பாய்ந்து முடித்துக் கொண்டு இருந்த இந்த கொரோனா பின்னாடி ஒன்றுமே இல்லாம பாய். எத்தனை பேர் விசுவாசி? அல்லேலூயா. பின் தொடர்ந்து வந்த அந்த ராணுவம் ஒன்றுமே இல்லாம போச்சு. எல்லாத்தையும் தேவன் அழிச்சாரு. எல்லாரும் அழிச்சு போயிடும். நீங்க முன்னாடி உங்களுக்கு ஒரு பாதை ஆண்டவர் உண்டாக்குவாரு. தேவனுடைய நாமம் மகிமைப்படும்.
அல்லேலூயா. நான் நினைக்கிறேன் தேவன் இந்த கொரோனா பின்னாடி ஒரு பெரிய எழுப்புதல இந்த தேசத்துக்குள்ள இந்த உலகத்துக்குள்ள ஆண்டவர் நடக்க போறார். இந்த கொரோனா இருந்த இடமே பின்னாடி அந்த எய்த்தினுடைய ராணுவம் ஓட்டுமலா போயிடுச்சு. தேவனுடைய நாமம் மகிமைப்பட்டுச்சு. உடனே என்ன ஜனங்கள் அந்த செங்கலை கலந்த உடனே நல்ல என்ன பாடி துதிக்கிறாங்க. அல்லேலூயா அல்லேலூயா. ஏன் அழைக்கப்படுகிறது? தேவனுடைய நாமம் மகிமைப்படுவதற்காக அழைக்கப்படுகிறது. தேவனுடைய நாமம் மகிமைப்படும் போது நீங்கள நம்முடைய வாழ்க்கை மட்டும் இல்ல, இந்த பூமியிலே தேவனுடைய நாமம் மகிமைப்படுகிறது. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? தேவனுடைய நாமம் மகிமைப்படக்கூடும். அதனால ஆண்டவர் அடைக்கிறாருன்னா அதோட தேவனுடைய நாமம் மகிமைப்படும். அதனுடைய காரணம் உண்டு. ஏன்னுடைய ராணுவம் எல்லாம் பின்னாடி இருந்துச்சு. அதுக்கு பிறகு பாருங்க எகிப்தின் பின்னாடி அதுக்கு பிறகு நினைச்சு பார்த்துருப்போம் இந்த ஜனங்களோட சர்வத தேவன் இருக்கிறார் என்பதை எகிப்தில் இருக்கிற இந்த பார்வன் அடைந்துவிட்டார். அல்லேலூயா அல்லேலூயா. தேவனுடைய பிள்ளையே பயப்படாதீங்க. இந்த கொரோனானால நீங்க பயந்துருக்காதீங்க. பின்னாடி ஆண்டவர் என்ன செய்வாரு? செங்கல்ல பாதி துணிக்க ரொம்ப இறங்கினாங்க. அதனால என்ன செய்ய ஒருவனும் உயிராங்க. எல்லாத்தையும் தேவன் கவிக்கப்பட்டார். எல்லாத்தையும் தேவன் ஸ்டாப் பண்ணிவாரு. இந்த பயமெல்லாம் நீங்கி எல்லாரையும் ஏற்பிக்கிறார். இந்த பயமெல்லாம் நீங்கி இந்த உலகம் திரும்ப ஒரு நல்ல சுவிட்சத்துக்குள் தேவன் கொண்டு வர போறாரு. அல்லேலூயா அல்லேலூயா. தேவன் அழைக்கப்படுகிறது தேவனுடைய நாமம் மகிமைப்படுவதற்காக. அல்லேலூயா அல்லேலூயா. அதுக்கடுத்து ஏன் அழைக்கப்படுறோம்? யாருடைய வாழ்க்கையில் அழைக்கப்படுது? எல்லாருக்கும் தெரிஞ்ச பகுதி, எல்லாருக்கும் நிறைய பிரச்சனைகள் கேட்டிருப்பீங்க. ஆனாலும் தேவன் ஞாபகப்படுத்த உங்களுக்கு சொல்றேன். ஆதியாகமம் 39ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். ஆதியாகமம் 39ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். 1ஆம் வசனத்தை நீங்க அதை வாசிச்சும் போது கடைசியில் இருக்கு, இஸ்ரவேலிடத்தில் விலைக்கு வாங்கினான். யார் வாங்கினாரு? இஸ்ரவேலிடத்தில் அவன் என்ன செய்யறான்? விலைக்கு வாங்கினான். யாரு? போத்திபார் விலைக்கு வாங்கினார். யார? யோசேப்பு என்ன செய்யறாரு? விலைக்கு வாங்குறார். விலைக்கு என்ன எப்படி வாங்குறாரு? அடிமையாக வீட்டுக்கு என்ன வேலை செஞ்சாலும் செய்யணும். என்ன அந்த வேலையில என்ன செய்யணும்? அவனுக்கு ஒரு சுதந்திரமே கிடையாது. ஒரு நல்ல ஃப்ரீயா அவங்க அப்பா கூட இருந்து நல்ல ஃப்ரீயா அவங்க அப்பா கூட சாப்பிட்டு நல்ல ஃப்ரீயா இருந்தவரு இப்ப எங்க கொண்டு வர்றாரு? போத்திபார் வீட்டுக்கு அடிமையில கொண்டு வர்றாரு. போத்திபாருடைய வீட்டுல அடைக்கப்படுறாரு. போத்திபார் வீட்டுல என்ன செய்யறாரு? அடைக்கப்படுறாரு. எங்கேயும் போக முடியாது. எங்க போனாலும் எங்க போற அவனுக்கு சுதந்திரம் இல்லை. எல்லாம் ஒரு அடைக்கப்பட்ட ஒரு இடத்துக்குள்ள கொண்டு வந்தாங்க. அல்லேலூயா. எல்லாம் நம்ம ஃப்ரீயா இருந்தோம், நல்லா ஃப்ரீயா ஓடிட்டு இருந்தோம். இப்ப எங்கேயும் போக முடியல. என்ன செய்யறான்? அவன் போத்திபாருடைய வீட்டுல விலைக்கு வாங்கி அவன் அடிமையாக இருந்தான். அல்லேலூயா அல்லேலூயா. அவன் என்ன செய்து அவன் என்ன செய்யறான்? போத்திபாருடைய வீட்டுல அடிமையா அந்த அடிமையா இருந்தான். அதனால மற்ற அடிமை போல அடைக்கப்பட்ட அந்த போத்திபாருடைய வீட்டுல அவன் அடிமை அல்ல, ஆண்டவர் நடுப்படி இருந்தபடினால அந்த போத்திபார் என்ன செய்யறாங்க? அருமையா பாருங்க, எஜமானுடைய வீட்டில் இருந்தான். எல்லாவற்றையும் அவன் கையில் ஒப்புவித்தான். பாருங்க, யோசேப்புக்கு போத்திபார் வீடு எங்கே போக முடியாத ஒரு சிறச்சா அவன் கைது மாதிரி இருக்க ஒரு அடிமையா இருக்கான். அவனால சுதந்திரமா எதுவும் செய்ய முடியாது. ஆனா அதே வீட்டுல அவன் சுதந்திரவாதியா இருக்கான். அதுக்கு என்ன ஆச்சரியம்? ஆனா அது அவனுக்கு பாதுகாப்பு. ஏன்னா அவனுடைய சகோதரன் கொல்லணும் இருந்தான். ஆனாலும் எங்க அடைக்கப்படுறான்? போத்திபார் வீட்டுல அடைக்கப்படுறான். ஆனால் கர்த்தர் கூட இருக்கிறார். அவன் சுதந்திரவாதியா இருக்கான். அவன் என்ன செய்யறான்? அதை ஆளுகை செய்யக்கூடிய தன்மை இருக்கு. ஆமா, நாம இந்த கஷ்டமான இந்த சூழ்நிலையும் அடைக்கப்பட்டாலும் நாம ஒரு சுதந்திரவாதியா இருக்கலாம். எதுல சுதந்திரவாதி? பயத்திலிருந்து சுதந்திரவாதி, தேவனுடைய நம்பிக்கையில சுதந்திரவாதி. நாம அடிமையல்ல, பிசாசுடைய காரியங்களுக்கு அடிமையல்ல. பிசாசுடைய பயம், எதிராளி பற்றி பயம், அப்படி இருக்குமா இப்படி இருக்கும், எந்த பயத்திலிருந்து நீங்கி இன்னைக்கு நம்ம சுதந்திரவாதியா இருக்கிறோம். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அல்லேலூயா. கொரோனா பயம் அது நம்ம நாட்கள் அந்த என்ன செய்யுது? அந்த போத்திபாருடைய அடிமை வாழ்க்கைக்குள்ள யோசேப்பு வரல. அந்த வீட்டிலேயே அவன் சுதந்திரவாதியா மாட்டாங்க. நீ தேவனுக்குள்ள இருந்தா இந்த பயம் இந்த துக்கம் நீ உள்ளுக்குள்ள வரமாட்டேன். பிசாசுடைய அடிமைப்படுத்த முடியாது. போத்திபாருடைய வீட்டுல அவன் சுதந்திரம். அல்லேலூயா அல்லேலூயா. இந்த கொரோனா நாட்கள்ல நீ அடிமையா இருக்க மாட்ட.
நீ ஒரு சுதந்திரவாதியா? ஆண்டவருடைய சுதந்திரம் சந்தோஷத்தோடு நீ இருப்ப. பிசாசுடைய பயம், பிசாசுடைய தந்திரங்கள், பிசாசு கொண்டு வருவார், நோய் கொண்டு வருவார், அந்த பயத்திலிருந்தான் கர்த்தர் விலைக்கு நீ ஒரு பெரிய சுதந்திரவாதியா ஃப்ரீடமா ஆண்டவருக்கு வைப்பார். அல்லேலூயா. ஆனா அதே போத்திபார் வீட்டு தான் அவனுக்கு என்ன செய்யுது? அந்த இடம் அவனுக்கு பாதுகாப்பார். ஆனால் அதை விட்டு அவன் போகணும் அப்படின்னு அவன் நினைக்கிறான். சரி, அந்த இடம் கஷ்டமான சூழல் இருந்தாலும் அவன் நினைச்சிருக்கான். கர்த்தர் அவனோட கூட இருக்கார். நம்மளோட கர்த்தர் கூட இருக்கும்போது, நம்மளோட சூழல் அடைக்கப்படும் பொழுது கர்த்தர் நம்ம கூட இருந்து நம்மளை உயர்த்துவாங்க. அல்லேலூயா. அதுக்கடுத்து எங்க அடைக்கப்படுறாரு? அதுக்கடுத்து அவரு சிறைச்சால் அடைக்கப்படுறாரு. அல்லேலூயா. சிறைச்சால் அடைக்கப்பட்ட நினைச்சாரு. ஒருவேளை சிறையில் உங்களுக்கு தெரியும், கைதி என்னென்ன அடி இருப்பாங்க, எப்படி எல்லாம் நடத்துவாங்க. அவன் என்ன தப்பு செஞ்சிருந்தாலும் அந்த தப்பை சொல்லி அவனை வேதனைப்படுத்துவாங்க. அப்ப இந்த என்ன செய்யறது? யோசேப்பு எவ்வளவு பெரிய தப்பு செஞ்சிருக்கா, பெரிய அதிகாரி வீட்டுல தப்பு செஞ்சிருக்கா, அதனால எவ்வளவு கீழ்த்தரமா நடத்திருப்பாங்க. ஆனா இல்லைங்க, அந்த சிறைச்சாலையிலையும் ஆண்டவர் அடிமையா செய்யறாரு பாருங்க. அந்த சிறைச்சாலை பாதுகாப்பு, அந்த சிறைச்சாலை என்ன செய்யறாங்க? 39:20 அவன் சிறைச்சாலையில் இருந்தான். 23 பாருங்க. அவன் வசமாயிருந்த யாதொன்றையும் குறித்து சிறைச்சாலை தலைவன் விசாரிக்கவில்லை. 39:23 அவன் விசாரிக்கவில்லை. அந்த சிறையிலையும் அவன் சொல்றான், அந்த கைதிகளின் மத்தியில் கைதியை நடத்தப்படல, கைதிகளுக்கெல்லாம் எச்சமாட்டா மாத்திட்டான். அல்லேலூயா. ஆமா, கைதி வந்து அவன் சுதந்திரமா செயல்பட முடியாது, அவன் ஏதோ ஒண்ணு கேட்க முடியாது, ஒன்றும் பண்ண முடியாது. ஆனா அந்த சிறைச்சாலையிலையும் அவன் சுதந்திரம். நம்ம இந்த அடைக்கப்பட்ட காலங்களிலையும் நம்ம ஆண்டவர் சுதந்திரமா வச்சிருக்கோம். எந்த அடிமையா வைக்கல, எந்த இது கிரியையில அடிமையா வைக்கல. சிறைச்சாலைக்காரர் கடுமையா நடத்தப்படல, யோசேப்பு நடத்தல. நம்மளோட கூட இருந்தா இந்த கஷ்டமான சூழ்நிலையை ஒரு அடிமையின் மார்க்கமா வாழவே. அல்லேலூயா. பிசாசு நம்மளை அடிமைப்படுத்த பாப்பா, அடிமையா முடியாது. அல்லேலூயா. இல்லையா? கிட்டத்தட்ட என்ன செய்யறோம்? யோசேப்பு கிட்டத்தட்ட எத்தனை வருஷம் இருந்தா இந்த அடைக்கப்பட்ட வாழ்க்கை? அவனுடைய வாழ்க்கை எத்தனை வருடம்? கிட்டத்தட்ட 13 வருடம். 17 வயசுல வெளிவரும், 30 வயசுல என்ன செய்யறான்? ராஜாவா. அவனுக்கு புறப்படக்கூடிய ஒரு காலம். அவன் சிறைச்சாலை விட்டு ஒரு வேலை ஓடி போவ, பொத்திபாருடைய வீட்டை விட்டு ஓடி போவ. இல்ல, தேவன் அனுமதிக்கிற சூழ்நிலையை அவன் அடாப்ஷன் பண்ணிட்டே இருக்கான். தேவன் அனுமதிக்கிற சூழ்நிலை அவன் அடாப்ஷன் பண்ணிட்டே இருக்க அப்படின்னால ஆண்டவர் பார்த்தாரு, இனி என் பிள்ளையை நானே விடுவிக்கணும். பார்வனுக்கு ஒரு சப்பனம் கொடுக்கிறாரு. கொடுத்த என்ன செய்து அவன் வெளியே சிறைச்சாலைக்கு வெளியே வரலாம். அருமையான அவசரம் பாருங்க. ஆதியாகமம் 41:14. ஆதியாகமம் 41:14. அப்பொழுது யோசேப்பை அழைப்பித்தார். டைம் முடிஞ்சு. இல்லையா? அப்பொழுது பார்வோன் யோசேப்பை அழைப்பித்தார். பொத்திபார் விட்டு இருக்கும்போது அழைப்பிக்கல. அவன் சிறைச்சாலையில் அந்த டைம் முடியும் போது என்ன செய்ய பார்வோன் யோசேப்பை அழைப்பித்தார். அழைப்பித்தோன்னா என்ன செய்யறாரு? புறப்படலாம், இனி புறப்படு ஆண்டவரே, டைம் முடிஞ்சு. ஓகே, புறப்பட்டோம். அந்த எல்லாத்தையும் சொப்பனம் சொல்றான். அந்த பார்வன் சொல்றான், எகிப்துக்கு முடியல அதிகாரி. அல்லேலூயா. அல்லேலூயா. அருமையான ஒரே வாசனத்தை அருமையான வாசனம் எடுத்துக்கிட்டீங்களா? ஓகே. மத்தேயு 25:6. மத்தேயு 25:6. மத்தேயு 25:6. அல்லேலூயா. வாசிச்சு. ஆமா. நடுராத்திரியில் என்ன செய்து? நடுராத்திரியில் புறப்படுங்கள் என்ற சத்தம் ஆயிற்று. இப்ப ஆண்டவரே நம்மளை புறப்படுங்கள் என்று சொல்ற தேவனுடைய பிள்ளைய இந்த காலம் நீ ஆண்டவரை சந்திக்கிறதுக்கு புறப்பட வேண்டிய காலம். இந்த காலம் ஆண்டவரை சந்திக்கிறதுக்கு நீ புறப்பட வேண்டிய காலம். இவ்வளவு காலம் நீ தூங்கினது போதும், இவ்வளவு காலம் பைவாசிகள் ஏமாத்தினது போதும், இவ்வளவு காலம் ஆலயத்துக்கு வராம இருந்த இனி ஆண்டவருக்கு என்ன செய்யுது? நீ எழுந்து பிரகாசிக்கிறது. அந்த ஆண்டவர் சொல்றாரு, நடுராத்திரியில் புறப்படுங்கள். காலையில சொன்ன நடுராத்திரியில் எல்லாருமே தூங்கிட்டு இருப்போம். ஆனால் என்ன செய்ய? நடுராத்திரியில் புறப்படுங்கள் என்ற சத்தம் உண்டாயிற்று. ஆமா, நடுராத்திரி என்பது என்ன? இருள். நடுராத்திரி என்பது என்ன? எல்லாரும் எழுந்திருக்கிறது. அந்த நேரத்துல நம்முடைய ஆண்டவர் வருவார். அல்லேலூயா. நடுராத்திரியில் அவர் வரும்போது என்ன செய்யுது? அவங்க என்ன செய்து? தீவெட்டிகளை ஆயத்தப்படுத்துறாங்க. தங்களுடைய எண்ணெய் கூடவே வைத்துக் கொண்டிருந்தார்கள். தேவனுடைய பிள்ளையே, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வரப்போறார்.
கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வருகிற நாட்கள் மிக சமீபமா இருக்கிறது. என்ன வச்சு கொண்டிருக்கியா? அபிஷேகத்தோடு இருக்கியா? வேதத்தை வாசிக்கிறியா? நம்மள தியானம் பண்ணிக்கிட்டு இருக்கியா? புறப்படு, இனி தூங்காத, நீ புறப்படு, புறப்படு. மணவாளன் வருகிறார், இயேசு வருகிறார். உலகம் ஆயத்தமாய் கொண்டிருக்கிறது. உலகம் எல்லா இடத்துல ஆயத்தமாய் கொண்டிருக்கிறது. என்னுடைய பிள்ளையே விழித்திருந்து நீ ஆயத்தமாய் கர்த்தர் வருகிறார். அவருடைய சத்தம், மணவாளனுடைய சத்தம் எங்க பார்த்தாலும் தேவனுடைய வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கீங்க. தேவன் வரப்போகிறார் என்று சொல்லி ஆயத்தம். நடுராத்திரியில் இதோ மணவாளன் வருகிறார் என்று சத்தம் உண்டாயிற்று. சத்தம் உண்டாகிக் கொண்டிருக்கிறது. எங்க பார்த்தாலும் தேவனுடைய பிள்ளையே ஆயத்தமாகுங்கள். தேவன் வரப்போகிறார். அவருடைய வருகைக்கு எல்லாம் ஆயத்தமாய் கொண்டிருக்கிறது. உலகமே ஆயத்தமாய் கொண்டிருக்கிறது. ஆயத்தமா இருக்கிறாயா? ஆண்டவரே சொல்றார், புறப்படுங்கள், புறப்படு. தேவனை சந்திக்க நீ புறப்படு. இப்ப நேசனரே அவர் புறப்படுகிற நாட்கள் நாம ஆயத்தமா புறப்படணும். ஒருவேளை சோம்பேறியா, ஒருவேளை இந்த உலகத்தினுடைய ஆசைகள், இந்த உலகத்தினுடைய பொருள் மீது ஆசை வச்சு தேவனுக்கு நீ பின்வாங்க போச்சுன்னா வேற தெளிவா சொல்லுகிறது. அந்த வசனத்துல பாருங்க, 25 வசனத்துல அந்த அதிகாரத்துல பார்க்கும் பொழுது என்ன செய்து, கதவு அடைக்கப்பட்டது. கதவு அடைக்கப்பட்டது. ஆண்டவர் வருகையில் கைவிடப்பட்டு போனா திரும்ப ஆண்டவர் ஓப்பன் பண்ண மாட்டார். பிரியமானவர்களே, கடைசி நேரம் ஏமாத்துறாரு. கடைசி நேரம் அப்புறம் நான் ஆண்டவரை தேடுகிறேன், அப்புறம் நான் பண்ணிக்கிறேன். ஆண்டவருடைய சத்தம் காதல ஒடிக்கிறது. புறப்படு, புறப்படுகிற சத்தம் ஆரம்பமாயிடுச்சு. இனி நீ என்ன செய்யணும்? ஆயத்தம் இல்ல, கதவு டோர் அடைக்கப்படும். அப்புறம் அடைச்சிட்டா அவர் திறக்கவே மாட்டாரு. ஆண்டவர் அடைச்சிட்டான திறக்கவே மாட்டாரு. நீ தட்டுனாலும் சொல்லுவாரு, உங்களை நான் அறியேன்னு சொல்லுவார். ஏன்? ஆயத்தமா. இப்ப ஆயத்தமாகிற சத்தம் காதல வேதத்தினுடைய வார்த்தை கேட்டுக்கொண்டு காதல புறப்படு என்று சத்தம் வருகிறது. இது தேவனுடைய சத்தமாக எடுத்துக்க. புறப்படு. இனி வரக்கூடிய காலங்கள் தேவன் நம்மை பார்த்து சொல்லுகிறாங்க, புறப்படு. ஆண்டோடைய வருகையில நம்ம போகணும். கைவிடப்பட்டு போனா கதவு அடைக்கப்படும். அதுக்கு அடுத்து வரக்கூடிய காலங்கள் மகா பெரிய கொடிய காலம். அதனால புறப்படுவோம், ஆயத்தமாவோம். இந்த காலங்கள் அப்படி ஆயத்தப்படுத்துற காலம், தேவனை சந்திக்கிறதுக்கு ஆயத்தப்படுத்துற காலங்கள். இந்த காலங்களை வீணா செலவழிக்காத, வேதத்தை வாசிக்காம இருக்காத, ஜெபிக்காம இருக்காத, தேவ சமத்துல அழுது கதறி, உன் பாவங்களை அழுது கதறி ஆண்டிடம் கோபுரமாக தேவனை சந்திக்க நீ ஆயத்தப்படு. தேவனை சந்திக்க ஆயத்தப்படு, புறப்படு. அல்லேலூயா, அல்லேலூயா. தேவன் வரப்போகிறார். ஆண்டவர் சீக்கிரமாய் வரப்போகிறார். மணவாளனுடைய சத்தம் எங்கு துணிக்க ஆரம்பித்து விட்டது. அவருடைய வருகையின் அடையாளங்கள் எங்கு தெளிவாக ஆரம்பித்து விட்டது. அதனால இனி என்ன செய்யுது? அவர் அடைக்கக்கூடாது. அவர் அடைக்கிறதுக்கு முன்னாடி நம்ம புறப்பட்டு மணவாளனோட சந்திக்கிறதுக்கு நம்ம ஆயத்தமாவோம், நம்ம ஆயத்தப்படுத்துவோம். ஆண்டவர் நம்மளோட பெரிய காரியங்களை செய்வார். கண்களை எப்படி நம்ம வச்சுப்போமா? நல்ல ஆண்டவரே, நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோமப்பா. ஆண்டவரே, தன்மையான நீர் எங்களை புறப்படுகிற என்று சொல்லிடுப்பா. நடுராத்திரில மணவாளனுடைய சத்தத்தை நாங்கள் கேட்கிறோம் ஐயா. இந்த உலகம் எல்லா இடத்திலும் ஒரு ஆயத்தமாய் கொண்டிருக்கிறார். அப்பா ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே, நீர் அதை ஆயத்தப்படுத்திக் கொண்டிருக்கிறவன் நானும் ஸ்தோத்திரிக்கிறோம். சபையை ஆயத்தப்படுத்துங்கப்பா. உங்களுடைய ஜனங்களை ஆயத்தப்படுத்த மாட்டவரே. வருகையில் உங்களுடைய ஜனங்கள் வெட்கப்பட்டு போக கூடாதுப்பா. ஆண்டவரே ஸ்தோத்திரிக்கிறோம் ஐயா. எல்லாரும் மணவாளனை சந்திக்க மாட்டவரே, ஆயத்தப்படுத்துங்கப்பா. ஆண்டவரே, கைவிடப்பட்ட ஜனங்களாய் கதவு மூடப்பட்டது என்று சொன்னாதோ ஆண்டவரே, நாங்களுடைய வருகையில் எல்லாரும் இருக்க ஆண்டவரை கிருபை திருமணி ஆட்சி பெற்றோம். வேத வார்த்தை கேட்கிற தேவனுடைய பிள்ளையே, புறப்படு என்ற சத்தம் உன்னை நோக்கி வருகிறது. புறப்படு, நீ ஆயத்தமாயிரு. ஆண்டவரே வரும்பொழுது ஆண்டவரை யாரும் அறிய தெரியாது. ஆனால் நீ ஆயத்தப்படுத்திக் கொண்டே இரு. இனி இருந்த ஆண்டவரே பின்மாற்றமான காலங்கள் அதையெல்லாம் நினைத்து ஆண்டவரே, இனி ஆண்டவரே சோத்திரிக்கிறவங்களுடைய வருகை நான் சந்திக்க என்னை ஆயத்தப்படுத்துங்கப்பா என்று சொல்லி நம்ம ஒரு விஷயம் ஆண்டவத்தில் ஒப்பு கொடுப்போமா? ஆண்டவரே, என்னை ஆயத்தப்படுத்துங்க, என்னை ஆயத்தப்படுத்துங்கப்பா. நான் ஆயத்தப்படி நான் ஆண்டவரே புறப்படுகிற சத்தம் கேட்கிறதா ஆண்டவரே, என்னை ஆயத்தப்படுத்தி சபையில் மக்களை ஒவ்வொரு ஆயத்தப்படுத்தபடியாக வைக்கிறோம். நம்முடைய கடத்தில் தாழ்த்தப்படுகிறோம். நிறைய மகிமையாக ஏற்படும் ஆசீர்வதியும் இயேசுவில் நாம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவதுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகலோபகாரங்களை மறவாதே, ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அந்யோன்யமும் இன்றும் என்றும் சதா காலங்களிலும் நம் அனைவரோடு கூட இருப்பதாக, ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. ஆமென். கர்த்தருடைய ஆசீர்வாதம்.